Dear students, welcome back to our channel. இன்னைக்கு 12th maths unit உள்ள complex number exercise 2.3ல first sum பார்க்கலாம். If z1 equal to 1 minus 3i, z2 equal to minus 4i and z3 equal to 5, show that first sum, first division z1 plus z2 plus z3 equal to z1 plus z2 plus z3. Okay வா? ஸோ நம்மளை ப்ரூவ் பண்ண ஷோ பண்ண சொல்லியிருக்காங்க. ரெண்டும் வந்து ஈக்குவலண்ட்டு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம். z1 ப்ளஸ் z2 ப்ளஸ் z3. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு z1 இந்த ப்ராக்கெட்டில் வந்து ஃபஸ்ட்டு பண்ணிக்கலாம். z1 ப்ளஸ் z2. ஸோ z1ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 1 மைனஸ் 3i. ஓகேவா? z2ஓட வேல்யூ வந்து மைனஸ் 4i. ஓகே, ஸோ நார்மல் அடிஷன் தான் இது. நம்ம என்ன பண்ணுறோம்? 1, அதாவது இதில் காம்ப்ளெக்ஸ் நம்பர் பொறுத்த வரைக்கும் ஐ இருக்கிற நம்பர்ஸ்லாம் வந்து தனியாக ஆட் அண்டு சப்ட்ராக்ட் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கணும், நம்பர்ஸ் வந்து தனியாக பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ அந்த 1 வந்து அப்படியே இருக்கும். அதுக்கடுத்து இந்த மைனஸ் 3i மைனஸ் 4i ஆட் பண்ணால் மைனஸ் 7i. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து z1 ப்ளஸ் z2 ப்ளஸ் z3. ஸோ இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன? 1 மைனஸ் 7i. z3ஓட வேல்யூ வந்து 5. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்? ஆட் பண்ணோம். என்ன பண்ணோம்? ஐ இருக்கிற பார்ட் தனியாக ஆட் பண்ணோம், நம்பர்ஸ் தனியாக ஆட் பண்ணோம். ஸோ 1 + 5 வந்து 6 மைனஸ் 7i. ஓகே, இது ஈக்குவேஷன் 1. ஓகேவா? ஸோ செகண்ட் ஆர்ஹெச்எஸ் பாருங்கள். z1 ப்ளஸ் z2 ப்ளஸ் z3. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்கெட் z2 ப்ளஸ் z3. z2ஓட வேல்யூ என்ன? மைனஸ் 4i. ஓகேவா? z3ஓட வேல்யூ ப்ளஸ் 5. அது இருக்கா? நெக்ஸ்ட் என்ன பண்ணால் z1 ப்ளஸ் z2 ப்ளஸ் z3யா? z1ஓட வேல்யூ 1 மைனஸ் 3i. இதனோட ப்ராக்கெட்டோட வேல்யூ மைனஸ் 4i ப்ளஸ் 5. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அதாவது ரியல் பார்ட்டு இமேஜினரி பார்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? ரியல் பார்ட் என்ன பண்ணோம்? 1 + 5 வந்து 6. இது வந்து மைனஸ் 3i மைனஸ் 4i வந்து மைனஸ் 7i. ஓகேவா? ஸோ இது ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 2, 1 and 2 ஈக்குவல். ஸோ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஈக்குவல். ஸோ z1 ப்ளஸ் z2 ப்ளஸ் z3 ஈக்குவல் டு z1 ப்ளஸ் z2 ப்ளஸ் z3. ஓகே, ஃபஸ்ட்டு டிவிஷன் புரிஞ்சிச்சா? ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் டிவிஷன் பாருங்கள். z1 இன்ட்டு z2 இன்ட்டு z3 ஈக்குவல் டு z1 இன்ட்டு z2 z3. ஓகே, இது வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து அடிஷனில், இப்போ இது வந்து மல்டிப்ளிகேஷனில் பார்க்குறோம். ஓகேவா? சேம் அதே தான். என்ன பண்ணணும்? z1 ப்ளஸ் z1 இன்ட்டு z2 ப்ராக்கெட்டில் இருக்கிறது ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு z1ஓட வேல்யூ 1 மைனஸ் 3i, z2ஓட வேல்யூ மைனஸ் 4i. ஓகேவா? நார்மல் மல்டிப்ளிகேஷன். ஃபஸ்ட் எலமெண்ட் அதுக்கடுத்து செகண்ட் எலமெண்ட், இந்த எலமெண்ட்டு. அப்போ இது என்ன பண்ணோம்? மைனஸ் 4i ப்ளஸ் ஒரு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 3 4s are 12 i ஸ்கொயர். ஐ ஸ்கொயரோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி காம்ப்ளெக்ஸில் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் பார்க்கும்போது சொல்லியிருக்கேன். ஐ ஸ்கொயரோட வேல்யூ வந்து மைனஸ் 1. ஓகே, ஸோ அப்போ மைனஸ் 1 வந்துச்சுன்னா இங்கே ப்ளஸ் இருக்கிறது மைனஸ் ஆகிடும், மைனஸ் 12. ஓகேவா? இப்போது z1 இன்ட்டு z2ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இன்ட்டு z3 பண்ணல. ஸோ இதோட வேல்யூ இன்ட்டு z3, இந்த 5ஐ வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம். மைனஸ் 20i மைனஸ் 60. ஓகே, மைனஸ் 60. இது வந்து ஈக்குவேஷன் 1 மார்க் பண்ணிக்கிறோம். அடுத்து ஆர்ஹெச்எஸ் z2 இன்ட்டு z3 கண்டுபிடிச்சிக்கிறோம். z2ஓட வேல்யூ மைனஸ் 4i, z3 5a. ஸோ உள்ள மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 20i. ஓகேவா? z1 இன்ட்டு இந்த ப்ராக்கெட்டோட வேல்யூ வந்து மைனஸ் 20i. z1ஓட வேல்யூ 1 மைனஸ் 3i. ஓகேவா? ஸோ இது உள்ள எலிமெண்ட்டை மல்டிப்ளை பண்ணுறோம். மைனஸ் 20i ப்ளஸ், ஓகே, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு 20 60 ஐ ஸ்கொயர். ஐ ஸ்கொயரோட வேல்யூ என்ன சொன்னால் மைனஸ். ஸோ மைனஸ் 20i மைனஸ் 60. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ 1 and 2 ஈக்குவல். எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். ஸோ இந்த ஈக்குவேஷன் z1 இன்ட்டு z2 இன்ட்டு z3 ஈக்குவல் டு z1 இன்ட்டு z2 z3. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.